சிகண்டிக்கு ஆண்மையை வழங்கி பெண்மையை ஏற்றுக்கொண்ட யட்சன். இது நாம் அறியாத வரலாறு. மகாபாரத இதிகாசத்தில் வரும் ஒரு கிளை கதை. வாக்கு தவறாமையின் மகத்துவத்தையும் இறைவன் நினைத்தால் எதுவும் நடக்கும் என்பதையும் விவரிக்கிறது. புத்திரப்பேறு வேண்டி சிவனை குறித்து கானகத்தில் கடும் தவம் செய்து கொண்டிருந்தான் மன்னன் துருபதன். தன் கணவனுக்கு சிவன் அருளப்போகும் வரம் தனக்கும் பேருவகையாக இருக்க வேண்டும் என்று அதே காலத்தில் அரண்மனையில் பூஜை அறையிலேயே பள்ளியாய் கிடந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள் துருபதனின் பட்ட மகிழ்ச்சி. இருவரது வேண்டுதல்களாலும் திருப்தி அடைந்த சிவன் தனித்தனியே அவர்கள் முன் தோன்றினார். அவர்களுக்கு பீஷ்மரை கொள்ளக்கூடிய வலிமை படைத்த குழந்தை பிறக்கும் என்றும், தொடக்கத்தில் பெண்ணாக இருக்கும் குழந்தை பின்னர் ஆணாக மாறும் என்றும் வரமருளி மறைந்தார். கானகத்திலிருந்து தவம் முடித்து திரும்பிய கணவனை சற்றே கவலையோடு வரவேற்றாள் பட்ட மகிழ்ச்சி. சிவன் அருளால் பிறக்கவிருக்கும் குழந்தையை எப்படி வளர்ப்பது? பெண்ணாகவா ஆணாகவா? பெண் குழந்தை என்றே சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தி வளர்த்தாள். ஒரு காலத்தில் குழந்தை ஆணாக மாறும்போது சமுதாயம் நகைக்காதா? இதில் மேலும் ஒரு சிக்கல். குழந்தை எந்த வயதில் ஆணாக மாறும் என்பதை சிவன் தெரிவிக்கவும் இல்லை. சிந்தனையோடு அவர்கள் இருவரும் காத்திருந்தார்கள். 10 மாதத்தில் மகாராணி ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுத்தாள். குழந்தை பெண் என்பதை அவர்கள் ரகசியமாக வைக்க முடிவு செய்தார்கள். குழந்தையை ஆண் என்றே அறிவித்தார்கள். ஆண் உடை உடுத்தி சிகண்டி என பெயர் சூட்டி ஆணாகவே வளர்த்தார்கள். தவமிருந்து பெற்ற குழந்தையாதலால் தாங்களே மிகுந்த கவனிப்போடு வளர்க்க விரும்புவதாக சொல்லி பணிப்பெண்களை தவிர்த்தார்கள். குழந்தையை நீராட்டுதல் போன்ற விஷயங்களை தனிமையில் நிகழ்த்தி அது பெண் குழந்தை என்று யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டார்கள். சிகண்டி ஆண் அல்ல என்ற ரகசியம் சிகண்டிக்கும் பெற்றோருக்கும் மட்டுமே தெரியும். உலகம் சிகண்டியை ஆண் என்றே அறிந்தது. சிகண்டி ஆணுக்குரிய அத்தனை போர்க்கலைகளையும் கற்று மாபெரும் வீரனாக வளர்ந்தாள். வாலிப வயதில் அந்த அழகி பெரும் அழகனாக தோற்றமளித்தாள். சிகண்டியின் அழகு பல இடங்களில் வியந்து பேசப்பட்டது. சிவ கடாட்சத்தால் பிறந்த குழந்தை பேரழகோடு திகழ்வதில் என்ன வியப்பு? சிவனின் தலையில் இருந்த இளம்பிறை வளர்ந்து முழுமதியாகி சிகண்டியின் முகமாய் மாறியது போல் தோன்றியது. சிகண்டி வீதியுலா வந்தபோது வெண்ணிலவை பழிக்கும் சிகண்டியின் முகத்தை பார்ப்பதற்காகவே மக்கள் பெரும் கூட்டமாக கூடினார்கள். மன்மதனையும் பழிக்கும் சிகண்டியின் அழகு பல இடங்களிலும் பேசப்படலாயிற்று. இதனால் ஒரு விபரீதம் உருவாயிற்று. சிகண்டியின் பேரழிலை பற்றி கேள்விப்பட்டு தாசார்ணக மன்னன் இரண்யவர்மனின் புதல்வி சிகண்டியைத்தான் மணப்பேன் என்று ஒற்றை காலில் நின்றாள். கடவுளே, இப்போது என்னதான் செய்வது? துருபதன் மனம் அனலில் பட்ட புழுவாய் துடித்தது. இரண்யவர்மனை பகைத்துக் கொள்ள இயலாது. அவன் பெரும் படைபலம் நிரம்பியவன். ரகசியத்தை வெளியிடவும் இயலாது. அது பெருத்த அவமானம். துருபதன் சிகண்டியை அழைத்தான். வேறு வழி இல்லை, நீ அவளை மணந்து கொள். 6 மாத காலம் சிவபெருமான் குறித்து விரதம் இருப்பதாக சொல்லி அவள் உன்னை நெருங்காமல் பார்த்துக்கொள். இப்போது மனம் நடந்தாலும் உன் சிவ விரதம் முடிந்த பிறகே அவளை நாம் நம் இல்லத்திற்கு மருமகளாக அழைத்துக் கொள்வோம் என்று சொல்லிவிடுவோம். 6 மாத காலம் உண்மையிலேயே நீ சிவனை மனமுருகி பிரார்த்தனை செய்து ஆண் தன்மையை பெற்றுவிட்டால் பின் எந்த சிக்கலும் இருக்காது என்றான். இந்த ஒப்பந்தத்தின் பேரில் திருமணம் விமரிசையாக நடைபெற்றது. ஆனால் என்ன இருந்தாலும் கல்யாணமான புது மாப்பிள்ளை மாமனார் இல்லத்திற்கு 4 நாட்களேனும் வந்து திரும்ப வேண்டாமா? தங்கள் நாட்டு மக்கள் மாப்பிள்ளையை பார்த்து சந்தோஷப்பட வேண்டாமா? இரண்யவர்மன் இப்படி ஒரு வேண்டுகோள் வைத்த போது துருபதனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. வேறு வழி இல்லாததால் சிகண்டியை எச்சரிக்கை செய்து மாமனார் தேசத்திற்கு 4 நாட்கள் சென்று வர அனுமதித்தான். உண்மையை எத்தனை நாள் மறைக்க முடியும்? சிகண்டி குளியலறையில் நீராடிய போது சாளரத்தின் வழியே எட்டி பார்த்தாள் புது மனைவி. அதுவரை மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை அறிந்துவிட்டாள். தந்தையிடம் ஓடோடி சென்று தாங்கள் ஏமாற்றப்பட்ட விவரத்தை கூறி ஓவென்று ஓலமிட்டு அழுதாள். இரண்யவர்மன் கடும் சீற்றமடைந்தான். வழக்கம் போல் ஆணுடை தரித்து வெளியே வந்த சிகண்டி தன்னை பற்றிய ரகசியம் வெளிப்பட்ட விவரம் அறிந்து திகைப்படைந்தாள். ஆனால் சாமர்த்தியமாக ஒரு நாடகமாட முடிவு செய்தாள். மன்னன் இரண்யவர்மன் முன் வந்த சிகண்டி உரத்த குரல் எடுத்து கர்ஜித்தாள். மன்னா, உன் பெண் யாரையோ காதலிக்கிறாள் போலிருக்கிறது. நீங்கள் வற்புறுத்தி என்னை அவளுக்கு திருமணம் முடித்து வைத்திருக்கிறீர்கள் என்று சந்தேகிக்கிறேன். என்னை தவிர்க்கவே இப்படி ஒரு அபாண்ட பழியை என் மேல் சுமத்துகிறாள். எதிர்காலத்தில்
கணவனை விரும்பாத பெண்கள் எல்லாம் கணவன் ஆண்மையற்றவன் என்று சுலபமாக பொய் சொல்லி வழக்கு மன்றம் சென்று தங்கள் மனத்தை ரத்து செய்து கொள்ளப் போகிறார்கள். இப்படி ஒரு பொய்யை மனைவியே சொன்னால் யார்தான் மறுக்க இயலும்? எதிர்கால நிகழ்வுகளுக்காக பிள்ளையார் சுழியை இதோ இப்போது இவள் ஆரம்பித்து வைத்திருக்கிறாள். நல்லது, நான் வருகிறேன். இப்படி சொல்லிவிட்டு கம்பீரமாக தன் தேரிலேறிய சிகண்டி குதிரைகளின் கடிவாளத்தை பிடித்து சொடுக்கினாள். குதிரைகள் அவள் தேசத்தை நோக்கி காற்றாய் பறந்தன. சிகண்டி அப்போதைக்கு அந்த சிக்கலில் இருந்து தப்பித்து விட்டாள். ஆனால் தன் மகள் கூற்றையே பெரிதும் நம்பிய இரண்யவர்மன் இதில் ஏதோ சூது இருப்பதை உணர்ந்தான். வஞ்சினத்தோடு அவனுடைய படைகள் துருபதன் நாட்டை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருக்கும் விவரத்தை சிகண்டி அப்போது அறியவில்லை. தன் நாடு சென்ற சிகண்டி நேரே அரண்மனைக்கு செல்லாமல் கானகம் சென்றாள். இனி இந்த அவமானத்தோடு உயிர் வாழ்வதில் அர்த்தமில்லை. உண்ணா நோன்பு இருந்து உயிரை விட்டுவிட வேண்டியதுதான். உரிய நேரத்தில் கிட்டாத சிவனருளால் இனி என்ன பயன்? கானகத்தில் ஒரு குகையின் முன்னே இருந்த பெரிய ஆலமரத்தின் அடியில் இரவு பகலாக ஒரே நிலையில் அமர்ந்து உண்ணா நோன்பிருக்கலானாள் சிகண்டி. அந்த குகையில் குபேரனுக்கு வேண்டியவனான ஸ்தூணாகர்ணன் என்ற யட்சன் வாழ்ந்து வந்தான். கருணை உள்ளம் கொண்ட அவன் சிகண்டியிடம் வந்து பரிவோடு விசாரித்தான். சிகண்டி அவன் அன்புக்கு மரியாதை கொடுத்து தன் வரலாறு முழுவதையுமே சொன்னாள். இவ்வளவுதானே என்று ஆறுதலாக கேட்டான் அவன். சிகண்டி, வருந்தாதே. நான் குபேரனுக்கு வேண்டியவன். அவன் மூலம் வரமருளும் ஆற்றல் பெற்றிருக்கின்றேன். என்னால் உன் பெண்மையை நான் வாங்கிக் கொண்டு என் ஆண்மையை உனக்கு தர முடியும். ஓராண்டுக்குள் நீ மறுபடி வந்து என் ஆண்மையை எனக்கே திருப்பித் தருவதாக வாக்களித்தால் அந்த குறுகிய காலத்திற்கு நான் உன்னை ஆணாக்குகிறேன் என்றான். சிகண்டி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். ஓராண்டில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். திருமணமான இந்த தருணத்தில் ஆண்மை கிட்டுவதல்லவா மிக முக்கியம். அந்த யட்சனை தன்னை காக்க வந்த சிவனாகவே கருதி வணங்கினாள். அவனை ஓராண்டில் மீண்டும் சந்திப்பதாக வாக்குறுதி கொடுத்தாள். யட்சன் அவள் தலையில் கை வைத்து மந்திர ஜபம் செய்தான். சில கணங்களில் என்ன ஆச்சரியம்! சிகண்டி ஆணானாள், அவன் பெண்ணானான். இப்போது சிகண்டி அவளல்ல, அவன். சிகண்டி ஓடோடி தன் நாட்டுக்கு வந்து சேர்ந்தான். நாட்டை படைகள் சூழ்ந்திருப்பதையும் தன் மாமனார் கடும் சீற்றத்தோடு இருப்பதையும் அறிந்தான். தன் பெற்றோர் முன்னிலையிலும் தன் நாட்டு மக்கள் முன்னிலையிலும் தன் மாமனாரான இரண்யவர்மனை அறைகூவி அழைத்தான். இரண்யவர்மரே, மாமனார் என்றால் தந்தை ஸ்தானம் அல்லவா? அப்படி இருக்க உங்கள் மாப்பிள்ளை மேல் இப்படி அபாண்ட பழி சுமத்தலாமா? என் தேச மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? உங்கள் பெண்ணிடம்தான் ஏதோ மனக்கோளாறு இருக்கிறதே தவிர என்னிடம் எந்த உடல் கோளாறும் இல்லை. அவசரப்பட்டு படையெடுத்து வந்திருக்கிறீர்களே, ஏன் என்னை நீங்கள் மருத்துவ குழுவை வைத்து பரிசோதிக்க கூடாது? எங்கள் நாட்டு மருத்துவர்கள் தேவையில்லை. உங்கள் நாட்டிலிருந்தே மருத்துவர்கள் சிலரை அழைத்து வாருங்கள். நான் சோதனைக்கு உட்பட தயார். சிகண்டியின் கம்பீரமான அறைகூவல் இரண்யவர்மனை திகைக்க வைத்தது. அவன் உடனடியாக தன் தேச மருத்துவர்கள் சிலரை வரவழைத்தான். அவர்கள் அந்தரங்கமாக சிகண்டியை பரிசோதித்தார்கள். பின்னர் இரண்யவர்மனிடம் பொதுமக்கள் முன்னிலையில் அந்த மருத்துவர்கள் ஏகோபித்த அபிப்பிராயத்தை தெரிவித்தார்கள். மன்னா, ஆணழகரான சிகண்டியிடம் எந்த உடல் கோளாறும் இல்லை. அவர் முழுமையான ஆண்மகன்தான். எங்களுக்கு ஒரு சந்தேகம். நம் நாட்டு ராஜகுமாரியை நல்ல மனநல மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. இந்த விளக்கத்தை கேட்டு இரண்யவர்மன் அவமானம் அடைந்தான். தன் மாப்பிள்ளையிடமும் அவனது பெற்றோரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். மகளை அழைத்து வந்து சபை முன் அவளை தாறுமாறாக ஏசலானான். இப்போது குறுக்கிட்டான் சிகண்டி. இரண்யவர்மரே, நடந்தது நடந்துவிட்டது. இனி பழையவற்றை பேசுவதால் லாபம் என்ன? உங்கள் மகளை என் முன்னிலையில் நீங்கள் ஏசக்கூடாது. ஏனென்றால் இப்போது அவள் உங்கள் மகள் மாத்திரமல்ல, என் மனைவியும் கூட. என் அன்பான மனைவி மீது யார் கடும் சொல் கூறினாலும் அதை என்னால் அனுமதிக்க இயலாது. தன் மனைவியை இழுத்து அணைத்து கொண்டான் சிகண்டி. அவள் அவன் மார்பில் தலை வைத்து விம்மினாள். இரண்யவர்மன் தன் மகளை சரியான இடத்தில்தான் ஒப்படைத்திருக்கின்றோம் என்ற நிம்மதியோடு விடை பெற்றான். ஆனால் சிகண்டியின் மனைவிக்கு தன் கண் தன்னை எப்படி ஏமாற்றியது என்று கடைசி வரை தெரியவில்லை. ஓராண்டு என்பது 365 நாட்கள் ஓடியே போய்விட்டது. சிவனை வணங்கிய சிகண்டி யாரும் அறியாமல் கானகம் சென்றான். தனக்கு ஆண்மையை வழங்கிய ஸ்தூணாகர்ணன் என்ற அந்த யட்சனை மறுபடி சந்தித்தான்.
தன் ஆண்மையை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தனக்கு பெண்மையை வழங்குமாறு நன்றியுடன் வேண்டினான். ஆனால் சூனாகர்ணனோ கலகலவென்று சிரித்தான். பின் சொல்லலானான், அன்பனே சிகண்டி, என் இரக்கத்தின் காரணமாகத்தான் நான் உனக்கு என் ஆண் தன்மையை வழங்கினேன். நான் பெண்ணானேன். நீ விடை பெற்று சென்ற சில நாட்களில் என் தலைவன் குபேரன் இங்கே வந்திருந்தார். என் நிலை கண்டு சீற்றமடைந்தார். இறக்கப்படுவதற்கு ஒரு அளவில்லையா? இனி நீ பெண்ணாகவே இருப்பாய் என்று சபித்து விட்டார். நல்ல நோக்கத்தோடு செய்த செயலுக்கு இப்படி ஒரு சாபமா என்று கதறினேன். அவர் மனம் இறங்கினார். நீ யாருக்கு ஆண் தன்மையை வழங்கினாயோ அவர் காலமான பின் நீ மீண்டும் ஆணாவாய் என்று சாப விமோசனம் அருளினார். நீ நெடுநாள் வாழ வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை. ஏனென்றால் நான் பெண்ணானதில் எனக்கு இப்போது வருத்தம் எதுவும் இல்லை. ஒரு பெண் அடையக்கூடிய சுக துக்கங்களை அனுபவபூர்வமாக அறிய இது ஒரு வாய்ப்பு என்றே என் மனம் நினைக்கிறது. வாழ்க்கை சம்பவங்கள் விசித்திரமானவை. நீயும் நானும் ஆணாகவும் பெண்ணாகவும் இருந்து இருவேறு நிலைமைகள் குறித்தும் அறிந்து கொண்டோம். இது கடவுள் தந்த பேரு. யட்சனின் அன்பான பேச்சை கேட்ட சிகண்டியின் கண்கள் கலங்கின. யட்சனை வணங்கி ஆசி பெற்று சிகண்டி தன் அரண்மனைக்கு திரும்பினான். தன் தாய் தந்தையரிடம் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் விளக்கினான். துருபதனும் அவன் மனைவியும் சிவபெருமான் அல்லவோ யட்சனின் மனதிற்குள் புகுந்து இத்தகைய திருவிளையாடலை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று வியந்தார்கள். அவர்கள் சிகண்டியோடு பூஜை அறைக்கு சென்று தரையில் விழுந்து சிவலிங்கத்தை வணங்கினார்கள். அந்த காட்சியை பார்த்த சிகண்டியின் மனைவி, ஏன் இவர்கள் திடீரென்று பூஜை அறைக்கு சென்று சிவனை வணங்குகிறார்கள் என்று அறியாமல் திகைத்தாள். ஆண்மை நிறைந்த தன் கணவனின் சிவபக்தியை நினைத்து அவள் உள்ளம் மகிழ்ந்தது.